பிரைஸ்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று ஞாயிற்றுக்கிழமை, நேற்றும் சபையிலே செய்தியை வெளியிட்டோம். ஆனால் செய்தியை நாங்கள் வாட்ஸ்அப்பிலே ஸ்டேட்டஸிலே வைக்காமல் அதை யூடியூபிலே போட்டுவிட்டோம். அதற்காக நான் வருந்துகிறேன். நிறைய பேர் வாட்ஸ்அப்பிலே செய்தி வரவில்லையே என்று இடத்திலே கேட்டார்கள். ஐயா, நேரம் இல்லாத காரணத்தினால் அதை நான் யூடியூபில் மாத்திரம் பதிவிட்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டேன். கர்த்தருடைய வசனங்களை நாளுக்கு நாள் மக்கள் தேடுகிறார்கள். கடைசி காலங்களிலே ஒரு வார்த்தை கேட்பதற்கு கூட ஒரு சமுத்திர தூரம் போக வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை சொல்வதற்கு கூட தேவ மனிதர்கள் இந்த மண்ணிலே இருக்க மாட்டார்கள். அவர்கள் எல்லோரையும் தேவன் தாமே எடுத்துக்கொள்வார் சீக்கிரமாக. அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு வார்த்தை கேட்பதற்கு கூட அங்கே நமக்கு தேவனுடைய மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சமுத்திரம் தாண்டி போக வேண்டுமாம் ஒரு வார்த்தை கேட்பதற்காக. ஆகையினாலே இன்று 7ஆம் நாள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 - 27 வசனங்கள் உள்ளது. அந்த 27 வசனத்திலும் முக்கியமாக யாரை பற்றி சொல்லியிருக்கிறது என்றால், ஒரு விபச்சார ஸ்திரியை பற்றி, வேசியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அங்கே நீதிமான் சாலமோன் அவர்கள் சொல்லுகிறார், நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகனி வழியாய் பார்த்தபோது பேதையராகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். புத்தியே இல்லை ஒரு மனுஷனை பார்த்தேன். அவனை பார்க்கும்போது அவனை கவனிச்சா, அவன் மாலை மயங்கும் அஸ்தமான நேரத்திலும், மாலை மயங்குது அஸ்தமான நேரம், இரவின் இருண்ட அந்தகாரத்திலும், ரொம்ப இருளான ஒரு சூழ்நிலை இருக்கிற அந்த இருட்டில் அவள், அந்த வேசி, அவள் இருக்கும் சந்துக்கு அடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அந்த வேசியினுடைய வீட்டு வழியாக அவன் பணத்தை எடுத்துக்கிட்டு அவன் நடந்து போகிறான். சம்பாரிச்சதே கொஞ்சம், அந்த கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த தன்னுடைய மனைவி வீட்டில் இருக்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்க, தன்னுடைய நல்ல மனிதர்கள் சொந்தக்காரங்கள்லாம் தெருக்களில் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவன் சம்பாரித்த அந்த கொஞ்சம் பணத்தை வீட்டில் மனைவி கையில் செலவுக்கு கொடுக்கல, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பதார்த்தங்களை வாங்கி சாப்பிட கொடுக்கல. அவன் என்ன பண்ணுறான், வேசிக்கு எடுத்துகிட்டு போகிறான். போயிட்டு அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த, வேசியின் ஆடை ஆபரணம்னா அவங்க கொஞ்சம் உடம்ப எங்கெல்லாம் காட்ட முடியுமோ, எங்கெல்லாம் உடம்ப மனிதர்களுக்கு வெளிப்படுத்த முடியுமோ தன்னுடைய உடம்பை, அந்த மாதிரி வெளிப்படுத்துகிற அதுதான் வேசியின் ஆபரணம், ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமுள்ள ஸ்திரீ, ஒரு ஸ்திரியை அவனுக்கு எதிர்பட்டாள். தந்திரமுள்ளவ, அவளுக்கு வயிற்றை காட்டுவாங்க, சைடுகளில் காட்டுவாங்க, கைகளில் சின்ன சின்ன ஜாக்கெட் போட்டு காட்டுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வேசி அவனுக்கு எதிர்படுறா. அவள் வாயாடியும், பயங்கரமான வாயாடி, எவனுக்குமே பயப்பட மாட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவுமானவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. அவள் கால் வீட்டிலே இருக்காது, எங்கேயாவது போய் எவனையாவது மறக்கணும்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருப்பாள். சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துக்கள் தோறும் பதிவிருப்பாள். அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து, சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனை நிறைவேற்றினேன். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை அவளோடே தேடினேன். உன்னை தாங்க தேடிங்க, நீ தான் என் புருஷன், கடைசி வரைக்கும் நீங்கள் தான் என்னுடைய உத்தமர் சொல்லி அவனை பல வார்த்தைகளை சொல்லி, இப்பொழுது உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், உன்னை தாங்க தேடிக்கிட்டு இருந்தேன், வேறு யாருமே நான் நிமிந்து கூட பார்த்ததில்லை சொல்லி நீங்களே புருஷன் மாதிரி நடிப்பாளுங்க.
என் மஞ்சத்தை இரத்தின கம்பளங்களினாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களினாலும் சிங்காரித்தேன். என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்கப்பட்டையினாலும் வாசனை காட்டினேன். பாருங்க எப்படியெல்லாம் ஒரு மனுஷனு. இது அவங்க சொல்கிறாங்க. நம்மளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கிறிஸ்தவர்களே, கிறிஸ்துவை அல்லாதவர்களே, நீங்கள் உங்களை எல்லோருக்கும் சொல்கிறேன், வேசியின் பாதை இப்படி தாங்க இருக்கும். நான் எனக்கு தெரிந்த அருமை சகோதரி ஒருவர் அந்தமானில் இருக்கிறார், நெருங்கிய தோழி. அவர்களும் எனக்கு தொடர்ந்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசுவார்கள். அந்தமானில் இருக்கும்பொழுது நிறைய தடவை அவர்கள் எனக்கு சமைத்து எனக்கு போட்டு என்னை உபசரித்தார்கள் அங்கே ஊழியத்திற்கு போயிருக்கும்போது. அதனால் அந்த தோழியுடைய வீட்டிலே இப்படித்தான் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த தோழியுடைய கணவர் தன்னுடைய திருமணம் ஆகிட்டு இருக்குது, மனைவி அந்த மாதிரி இருக்கிறாங்க, என் தோழி இருக்கிறாங்க, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆண் பிள்ளை 1 பெண் பிள்ளை 1. அவருடைய கணவர் தன்னிடத்திலே ஒரு ஒரு மோட்ரு வாகனம், அது வேன்லாம் வச்சு அவர் நிறைய வேன்களை வச்சு வாடகையெல்லாம் விட்டு சம்பாதித்து கொண்டு நல்ல செழிப்பான ஒரு சம்பாத்தியம். அப்படி இருந்தார் அவர், நல்ல செழிப்பான சம்பாத்தியம். அவரை பார்த்து அந்தமானிலே பயங்கர ரெஸ்பான்ஸ். அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதன் தன்னிடத்திலே பணி செய்கிற திருமணம் ஆகாத ஒரு பெண்ணை தன் வயமாக்கியிருக்கிறார். பெண்ணும் அந்த வயப்பட்டு விட்டார்கள். வயப்பட்டு விட்டு பதிலே என்னுடைய தோழி அவர் குடும்பத்திற்கே சென்று, அம்மா அந்தமானிலே நிறைய பேர் மனைவிகளை விட்டு 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 வேறு பொண்ணு, வேறு ஜாதிக்கார பொண்ணுங்க, வேறு இடத்துலேருந்து வர பொண்ணுங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப அது மாதிரி தான் நடக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தி அங்கே வாழ்றது ரொம்ப கஷ்டம் அந்தமான் பகுதிகளில். அப்பொழுது இந்த சகோதரி போய், சகோதரியே உனக்கு திருமணம் ஆகலை, நீங்கள் யாராவது நல்ல திருமணம் ஆகாத ஒரு மகனை பார்த்து நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிடுங்க. எனக்கு திருமணம் ஆகிட்டு 2 குழந்தைங்க இருக்குது. என் கணவர் விட்டுட்டாருன்னா எனக்கு நாதி இல்லை, எனக்கு சம்பாத்தியம் இல்லை, தயவு செய்து உங்கள் காலில் கூட வருமா, நீங்கள் போயிடுங்க, என் குடும்பத்தில் வராதுங்கன்னு சொல்லி எத்தனையோ வேண்டுதல் செய்திருக்கிறார். அந்த தோழி இல்லை இல்லை இல்லை, எனக்கு அவர்தான் வேண்டும், எனக்கு அவர்தான் வேண்டும், அவர்தான் என் கணவர், அவர்தான் எனக்கு வேண்டும் என்று அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள்லாம் அடித்து துரத்தாத வகையிலே அந்த சகோதரி அடித்து துரத்திருக்கிறார்கள். கண்ணீரும் கம்பளையுமாய் வேதனையோடு அவர்கள் ஜெபித்து இந்த நாள் வரையிலே உத்தமையாக வாழ்ந்து கொண்டு அந்த 2 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் அவர்தான் வேண்டும் என்று சொன்ன சகோதரி கொஞ்ச நாளிலே இவர் குடிகாரனாய் மாறினார். குடித்து 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 பணங்களை செலவழித்து பிற்பாடு அவளிடத்திலிருந்து பணங்களை கொடுங்க ஆரம்பித்தார். பணத்தை கொடு, குடிக்க வேண்டும், பணத்தை கொடு, குடிக்க வேண்டும் என்று அவளை அடிக்க ஆரம்பித்தார். இப்பொழுது அந்த சகோதரி என்னுடைய அருமை தோழிக்கு ஃபோன் செய்து, இல்லை இல்லை அக்கா, அவரை தயவு செய்து நீங்கள் அழைத்து கொள்ளுங்கள், என்னால் சமாளிக்க முடியவில்லை, என்னை அடித்து போடுகிறார், என் சிறு பிள்ளை ஒன்றை அடித்து போடுகிறார், அந்தோ வேதனை, ஐயோ என்னால் முடியவில்லை, நீங்கள் தயவு செய்து அவரை அழைத்துக் கொள்ளுங்கள் என்று தினம் தினம் கண்ணீர் வடிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆரம்ப கட்டத்திலே அந்த சுகங்கள் நன்றாக இருக்கும், சுகபோகங்கள் நன்றாக இருக்கும். போக 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 அவைகள் தேய்ந்த செருப்புக்கு சமமாக போய்விடும். செருப்பை தூக்கி வெளியில் போட வைது. இப்பொழுது தன்னுடைய கணவரை அந்த தொழிலிடத்திலே, என்னுடைய தொழிலிடத்திலே அனுப்பியே வைத்துவிட்டார். அவரும் சாவது போல் ஆகிவிட்டார், மரணத்திற்கு பாத்திரன் ஆகிவிட்டார். ஒல்லியாகி உடம்பெல்லாம் போய்விட்டு இப்போது கடைசி தருணத்திலே தன் மனைவி பிள்ளைகளோடு படுத்துக்கொண்டு தண்ணீர் மொண்டு கொடுங்கள், எழுந்து நடக்கக்கூட முடியல. ஏன்னா விபச்சாரம், வேசித்தனம், கள்ளம் அப்படி போனவர் இப்போ தண்ணி கூட மொண்டு குடிக்க முடியாத படுத்து படுக்கையா, கொஞ்சம் தண்ணி கொடுங்க, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க, கொஞ்சம் இதை பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு கெஞ்சி கொண்டிருக்கிறார். அப்பொழுது நாம் விபச்சார இடத்துல போய்விடும் பொழுது நம்முடைய மனைவி, நாம் தாலி கட்டி நாம் அவர்களை வைத்து கொண்டு அருமையாக இருக்க வேண்டியவர்கள், மனைவி போய் அந்த விபச்சார ஸ்திரீ இடத்துல நாம் மயங்கி படுத்து கொண்டிருக்கும்பொழுது அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க, ஒரு ஸ்கூலில் ஒரு கையெழுத்து போட சொல்கிறாங்க, கணவரை கூப்பிட்டு ஒரு கையெழுத்து போடுங்கன்னு கேட்குறாங்க, பேங்க்கில் கூப்பிட்டு ஒரு கையெழுத்து போட சொல்கிறாங்க,
அவர் கொஞ்சம் கூப்பிடுங்க, கொஞ்சம் எழுப்புங்கன்னு சொல்லி அந்த விபச்சாரத்தினுடைய வாசலிலே கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்ட விழா, அவளுடைய வாசலில் நின்று அவளை கெஞ்சி கூத்தாடும் பொழுது அவர் இல்லை, அவர் படுத்துக்கிட்டு இருக்கார், அவர் தூங்கிக்கிட்டு இருக்கார். அவர் இரவெல்லாம் தூங்கலை. நீங்கள் போங்க, நீங்கள் போங்கல்ல, போடி போயிட்டு வா, அப்புறம் வா, நீ எப்படா வா, அப்புறம் தூங்குறாரு. நான் எழுந்தா சொல்கிறேன், அவர் வந்தால் வருவார், வரலன்னா வரமாட்டார், அவருக்கு வேலை இருக்குது, என் பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கணும், என் பிள்ளைக்கு அவர் கையெழுத்து போடணும் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு நமக்கு நம்முடைய ரத்தத்திற்காய் நம்முடைய ரத்தத்திற்கு பிறந்த பிள்ளைகள் அங்கே போய் கொஞ்சம் கூப்பிடுங்க, என் அப்பா கொஞ்சம் கூப்பிடுங்க. ஐந்தோ எத்தனை கண்ணீர், எத்தனை வேதனை. நம்முடைய பிள்ளைகள் வேசியின் வாசலில் நின்று தகப்பனாரை கூப்பிடுங்க, அப்பா இல்லையப்பா உங்களுக்கு எங்களை பள்ளியில் கேட்குறாங்க, எங்களை போகிற இடங்களில் கேட்குறாங்க, எங்கள் அப்பா கூப்பிட்டு வர சொல்கிறாங்க என்று எத்தனை மனவேதனையாக இந்த பிள்ளைகள் அங்கே போய் நின்று கொண்டு அவர்களை அழைக்கிறார்கள். ஆனாலும் அவன் கொஞ்சம் கூட நம்ம மீது கரிசனம் இல்லாதவனா எழுந்து, இங்கேயே வந்தீங்க, போங்க வீட்டுக்கு போங்க, நான் எப்போ வருவேன் அப்பதான் வருவேன் என்று சொல்லி அதிகாரமாக கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாதவனால் அந்த வேசியின் மதிமயக்கத்திலே அவன் அப்படியே திரிந்து நம்முடைய பிள்ளைகள் படும் வேதனை, நம் மனைவி படும் வேதனை, நம் சொந்தக்காரர்கள் படும் வேதனை, அந்தோ எத்தனை வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். அதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு திராணி இல்லையோ, இந்த செய்தியை பார்த்தாவது நீங்கள் திருந்துங்கள், இரவு போகமாக இருப்போம் என்று சொல்லி அவள் அழைத்து ஒரு குருவி, இங்கே 22 வந்துட்டேன், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழுந்து தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது, அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கேளுங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். பெரிய பலவான், எப்படியாப்பட்ட பலவான் இருந்தாலும் வேசியின் இடத்துல ஒன்றும் வேலை ஆகாது. அவள் வீடு பாதாளத்துக்கு போம் வழி, அவள் மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும், அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். அந்தோ பருதவம் பாருங்க, மரண வழிகளுக்கு போய்விடும் நம்ம. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வேத வசனம் வேசியின் மேல் மயங்கி தெரியாதுங்க. வேசி நம்மளை மயக்கிறாளோ இல்லையோ, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வேசியை பார்த்தா நம்ம ஆளுங்க சுற்றிக்கிட்டு கிடக்கிறானுங்க. போயிட்டு எப்படியெல்லாம் அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரலாம் பார்த்துட்டோம்.